ஹலோ ஆல், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜே டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதுரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மதுரையோட பெருமையை பற்றி பார்த்துடலாம். ஓங்கு சீர் மதுரை, மதுரை நூது, மாட மதுரை, உரைசால் மதுரை, தென்தமிழ் நாட்டு திதிதீர் மதுரை, மாண்படை மரபின் மதுரை அப்படின்னு மதுரைக்கு பல்வேறு அடைமொழிகளை கொடுத்து சொல்லுது சிலப்பதிகாரம். எல்லா பெருமைகளுக்கும் மேலே சங்கம் வைத்த தமிழ் வளர்த்த சங்கம் அப்படின்றதான் மதுரைக்கு பெரிய பெருமை. முற்கால பண்டையர்கள், கடைசங்க கால பண்டையர்கள், இடைக்கால பண்டையர்கள், பிற்கால பண்டையர்கள், இவங்களில் தொடங்கி படையெடுத்த மாலிகப்பூர், அதை மீட்ட விஜயநகர பேரரசு, அப்புறம் கடைசியாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் அப்படின்னு மதுரை ஆண்டவங்க எக்கச்சக்கமானவர்கள். மதுரை அத்தனை ஆட்சியாளர்களையும் கடந்து பல மாற்றங்களை சந்திச்சு இன்றைக்கும் பல வரலாறு சுமக்கிற நகரமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மதுரை அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுற ஊர் கல்வெட்டில் மத்திரை, மதிரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மருத மரங்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால மருதை அப்படின்னு சொல்லி வந்தது. எளிய மக்கள் பேச்சு வழக்கில் மதுரை அப்படின்னு சொல்லி வச்ச பேர் தான் இப்போ இருக்கிற மதுரை. மன்னர்கள் அந்த காலத்திலே மதுரையோட மையப்புலி மீனாட்சி அம்மன் கோயில் தான் அப்படின்னும், அதுவே அரசர்களோட அரண்மனையாகவும் ஆட்சி செய்கிற இடமாகவும் இருந்ததுன்னு சொல்றாங்க. சங்க இலக்கியமான மதுரை காஞ்சியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 6 இடத்தார் போல அகன்ற தெருக்களுடையது மதுரை அப்படின்ற மாதிரி கோவிலை சுற்றி அகன்ற வீதிகளும் நகரத்தின் நடுவே வைகை ஆற்றின் ஓட்டமும் நாலா பக்கமும் அரணை சூழ்ந்த கோட்டையும் வணிக நகரமாகவும் மதுரை வழங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மதுரை என்கின்ற பாண்டிய மன்னனின் தலைநகரம். மூவேந்திரில் மிக பழமையானவர் பாண்டிய மன்னர் என்பது நம் வரலாற்றில் பார்த்த செய்தி. மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மந்தோட நேம்ல தான் மதுரையில் உள்ள வீதிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா சித்திரை வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி, மாசி வீதி அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. இது ஏன் அப்படின்னா அந்தந்த மாதங்கள்ல விழாக்கள் நடக்கும்போது அந்தந்த தெருக்களுக்கு சாமி ஊர்வலம் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நம்ம மதுரையோட பெருமை. மதுரைக்கு பெருமை அப்படின்றது குறையவே குறையாது, என்னைக்குமே நீடிச்சுட்டே தான் இருக்கும். ஸோ நானும் மதுரை பொண்ணு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all. Let me see in next video. Bye bye.